எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு ஃப்ரெஷருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் கிடைக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு என்கே இன்டர்நேஷனல். நான் நந்தகுமார். இந்த சேனலோட நோக்கமே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுக்கறது தான். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வேலை சம்மந்தமான உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த சேனலில் போடுற வீடியோ மூலமாக விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்குள்ளே உங்களுக்கு ஷோ ஆகும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கல்ஃப் கண்ட்ரீஸில் ஃப்ரெஷருக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் கிடைக்கும்னு, அந்த வேலையோட பேர், அந்த வேலை எப்படி இருக்கும், அந்த வேலைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இதை மட்டும் பார்க்கலாம். இதுவே இப்போ நான் சொல்ல போகிற நிறைய வேலை வாய்ப்புகளை பற்றின தெளிவான விளக்கம் உங்களுக்கு வேணும்னா அந்த வேலையோட நேமை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி வீடியோவாக தெளிவான விளக்கத்தோடு நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அதாவது அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும், அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும், அந்த ஃபீல்டில் நம்ம ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி வீடியோ ரெடி பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வேர்ஹவுஸ் ஹெல்ப்பர். வேர்ஹவுஸ்னால் நம்ம ஊரில் குடோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குடோனை கல்ஃப் கண்ட்ரீஸில் வேர்ஹவுஸ்னு சொல்லுவாங்க. வேர்ஹவுஸில் இருக்கிற பொருட்களை பேக் பண்ணுறது, பார்கோட் ஸ்கேன் பண்ணுறது, லேபிள் ஓட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறவங்கள வேர்ஹவுஸ் ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ஹவுஸ் ஹெல்ப்பருக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 20,000 30,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கிடைக்கும். அடுத்து பேக்கிங் ஹெல்ப்பர்ஸ். பேக்கிங் ஹெல்ப்பர்ஸ்னால் நம்ம தினமும் பயன்படுத்துகிற பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகள் இருக்கும் இல்லையா, அந்த தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுற பொருட்களை கீழே விழுந்தாலும் உடையாத மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் பேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பேக் பண்ணுறவங்கள பேக்கிங் ஹெல்ப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சேலரி ஆரம்பத்தில் ஒரு 20,000 ஒரு 30,000 வரைக்கும் கிடைக்கும். அடுத்து மெஷின் ஆப்ரேட்டர் ஹெல்ப்பர்ஸ். இவங்கள அசிஸ்டன்ட் மெஷின் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸில் இருக்கிற சிஎன்சி மிஷின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறவங்கள மெஷின் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள அசிஸ்டன்ட் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ், அப்படி இல்லைனா மெஷின் ஆப்ரேட்டர் ஹெல்ப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வேலையோட அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க ஆப்ரேட்டர்ஸ் கூட இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அந்த வேலையை கற்றுக்கிட்டு இவங்களும் ஆப்ரேட்டராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா ஆரம்பத்தில் ஒரு 20,000 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அடுத்து செக்யூரிட்டி கார்டு ஜாப். செக்யூரிட்டி கார்ட்ஸ்னால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சாதாரண செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிடையாது. கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி கார்ட்ஸ்னால் போலீஸ்க்கு ஈக்குவலான பவரில் இருக்கிற ஒரு ஜாப். அங்கே இருக்கிற மக்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸை ஒரு போலீஸை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸில் ஃப்ரெஷருக்கு அதிக சேலரி தரக்கூடிய ஜாப்ஸில் இந்த செக்யூரிட்டி கார்டு ஜாபும் ஒன்று. குவைத், கத்தார், துபாய், அபுதாபி இந்த கண்ட்ரீஸுக்கு தான் செக்யூரிட்டி கார்ட்ஸை அதிகமாக எடுப்பாங்க. குவைத்துக்கும் கத்தாருக்கும் செக்யூரிட்டி கார்டாக போகும்பொழுது ஒரு 30,000 ஒரு 40,000 சேலரி கிடைக்கும். துபாய்க்கு செக்யூரிட்டி கார்டாக போனோம்னா ஒரு 40,000 ஒரு 50,000 சேலரி கிடைக்கும். அபுதாபிக்கு செக்யூரிட்டி கார்டாக போனோம்னா ஒரு 55 ஒரு அதிகபட்சம் 70,000 சேலரி கிடைக்கும். இந்த செக்யூரிட்டி கார்டு ஜாப் பற்றின தெளிவான விளக்கத்தோட ஒரு தனி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபேக்ட்ரி ஹெல்ப்பர்ஸ். ஃபேக்ட்ரி ஹெல்ப்பர்ஸ்னால் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுற பொருட்களை ஸ்டோர் ரூமில் அடுக்கி வைக்கிறது, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது, மெஷின்ஸ்லேருந்து கீழே விழுக்கிற ஸ்க்ராப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது, ஃபேக்ட்ரிக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மெட்டீரியல்ஸை வண்டியிலேருந்து கீழே இறக்கி வைக்கிறது, ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற பொருட்களை வண்டியில் ஏற்றி கஸ்டமர் பிளேஸ்க்கு அனுப்புறது, இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்கள ஃபேக்ட்ரி ஹெல்ப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வேலையோட அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க அதிகமாக ஆப்ரேட்டர்ஸ் கூடயும் டெக்னீஷியன்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வேலையை சீக்கிரம் கற்றுக்கிட்டு இவங்களும் ஒரு கட்டத்தில் ஆப்ரேட்டராகவோ இல்லை டெக்னீஷியனாகவோ கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு 20,000 30,000 ஆரம்பத்தில் கிடைக்கும். அடுத்து வெயிட்டர்ஸ். வெயிட்டர்ஸ்னால் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், கேட்டரிங் கம்பெனிஸ் இந்த இடங்களில் சாப்பிட வர கஸ்டமரை அட்டன் பண்ணி அவங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்களோ அந்த ஃபுட்டை சர்வ் பண்ணுறவங்கள வெயிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு 20,000 30,000 வரைக்கும் ஆரம்பத்தில் கிடைக்கும், ப்ளஸ் டிப்ஸ் தனியாக கிடைக்கும். அடுத்து கிச்சன் ஹெல்ப்பர்ஸ். இவங்கள கிச்சன் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் இந்த இடங்களில் செஃப், குக் இவங்கெல்லாம் சமைக்கிறாங்க இல்லையா, அப்படி சமைக்கும் பொழுது இவங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்கள கிச்சன் ஹெல்ப்பர்ஸ் அப்படி இல்லைனா கிச்சன் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் இருக்குன்னா, காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது, அரிசி கழுகி கொடுக்கறது, கஸ்டமர் பிளேஸ்க்கு போகிற சாப்பாட்டை டெக்கரேட் பண்ணி அனுப்புறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்களுக்கு இருக்கும். இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கான அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க செஃப் கூடையும் குக் கூடையும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க செய்கிற வேலைகளில் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே இவங்களும் அந்த வேலையை கற்றுக்கிட்டு அந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்னா ஆரம்பத்தில் ஒரு 20,000 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அடுத்து ரெஸ்டாரண்ட் ஹெல்ப்பர்ஸ். ரெஸ்டாரண்ட் ஹெல்ப்பர்ஸ்னால் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர் சாப்பிட வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அவங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்களோ அதை ஆர்டராக எடுத்து வெயிட்டர்ஸ் வந்து நேராக கிச்சனில் கொடுத்துருவாங்க. கிச்சனில் அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண உடனே அந்த ஃபுட்டை கொண்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறது, அதாவது சர்வீஸ் பண்ணுறது, அவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த பிளேட்ஸ் கப்ஸை வந்து டிஷ்வாஷிங் செக்ஷனை கொண்டு போய் வைக்கிறது, அந்த டேபிளை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கள ரெஸ்டாரண்ட் ஹெல்ப்பர்ஸ்னு சொல்லுவாங்க.
சில நேரங்களில் இவங்களுக்கு கிச்சன் ஹெல்ப்பர்ஸ் ஒர்க்காக இருக்கும். இந்த ஜாபோட அட்வான்டேஜ் என்னென்னா சீக்கிரமாகவே இவங்க வெயிட்டராகவோ இல்லை கேப்டனாகவோ அந்த வேலையை கற்றுக்கிட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா ஆரம்பத்தில் ஒரு 20,000 ஒரு 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அடுத்து பேக்கரி ஹெல்ப்பர்ஸ். பேக்கரி ஹெல்ப்பர்ஸ்னால் பேக்கரியில் மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது கேக் செய்கிறது, ஸ்வீட் செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிற மாஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்கள பேக்கரி ஹெல்ப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வேலைக்கும் சேம் அட்வான்டேஜ் தான். இவங்க எவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை கற்றுக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் இவங்களும் ஒரு மாஸ்டராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா ஆரம்பத்தில் ஒரு 20,000 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அடுத்து ரூம் பாய். இவங்களை ரூம் அட்டண்டன்ட்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் இருக்குன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் ரூமெல்லாம் எடுத்து தங்குவாங்க இல்லையா கெஸ்ட்டு, அந்த கெஸ்ட்டுக்கு தேவையான உதவிகளை பண்ணி கொடுக்குறவங்க. அதாவது அவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணாங்கன்னா கிச்சன்லேருந்து கொண்டு போய் ரூமுக்கே கொடுக்கறது, வேறு ஏதாவது அவங்க ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா அந்த ஒர்க்கை செய்கிறது, ஏதாவது டவுட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்கள கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்கள ரூம் அட்டண்டன்ட் இல்லைனா ரூம் பாய்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்குன்னா ஆரம்பத்தில் ஒரு 20,000 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும், ப்ளஸ் டிப்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆஃபீஸ் பாய்ஸ். இவங்களை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்னு சொல்லுவாங்க, டீ பாய்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸில் நிறைய ஆஃபீஸஸ் இருக்கும் இல்லையா, ஹெட் ஆஃபீஸ் மாதிரி. இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு தேவையான உதவிகளை பண்ணி கொடுக்குறவங்கள ஆஃபீஸ் பாய்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான வேலைகள் இருக்குன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு டீ காஃபி மேக் பண்ணி கொடுக்கறது, ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கறது, ஃபைலெல்லாம் ப்ராப்பராக அடுக்கி வைக்கிறது, சில நேரங்களில் ஆஃபீஸெல்லாம் ஓப்பன் பண்ணுறது, ஆஃபீஸை சுத்தமாக வச்சுக்கிறது, விசிட்டர்ஸ் யாராவது வராங்கன்னா அவங்கள உபசரிக்கிறது, இந்த மாதிரியான ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எந்த வேலைகள் வேணாலும் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா ஆரம்பத்தில் ஒரு 20,000 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும், ப்ளஸ் டிப்ஸ் தனியாக கிடைக்கும். அடுத்து மெசஞ்சர்ஸ். மெசஞ்சர்ஸ்னால் ஆஃபீஸ் பாய்க்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருந்ததோ சேம் ஒர்க்கு தான் மெசஞ்சர்ஸ்க்கும் இருக்கும். இதை தாண்டி மெசஞ்சர்ஸ்க்கு வேறு என்ன ஒர்க் இருக்கும்னா சில ஆஃபீஸஸ்லாம் முக்கியமான ஃபைல்ஸை பக்கத்து பிரான்ச்லேயோ இல்லை பக்கத்து ஆஃபீஸஸ்லேயோ கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு சைன் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒர்க்கை இவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க பைக்லேயோ இல்லைனா கார்லேயோ போயிட்டு அந்த ஃபைல்ஸ் அங்கே கொடுத்துட்டு சைன் எதுவும் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. சில ஆஃபீஸஸ் எல்லாம் ஒரே ஃப்ளோரில், அதாவது ஒரே பில்டிங்கில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40-50 ஃப்ளோர்ஸ் இருக்கும். எந்த ஃப்ளோரில் கொண்டு போய் எந்த ஆஃபீஸில் கொடுக்க சொல்கிறாங்களோ அதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வருவாங்க. மெசஞ்சர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்னா ஆரம்பத்தில் ஒரு 20,000 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும், ப்ளஸ் டிப்ஸ் தனியாக கிடைக்கும். அடுத்து டெக்னீஷியன் ஹெல்ப்பர்ஸ். டெக்னீஷியன் ஹெல்ப்பர்ஸ்னால் எலக்ட்ரிஷியன், பிளம்பர், ஏசி மெக்கானிக், டக்ட்மேன், இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது இவங்களுக்கு ஹெல்ப்பராக இருக்கிறவங்கள டெக்னீஷியன் ஹெல்ப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா டெக்னீஷியன் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் இருக்குன்னா டெக்னீஷியனுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறது, அவங்க ஒர்க் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, அதாவது அவங்க சொல்கிற வேலைகளை செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் இவங்களுக்கு இருக்கும். இந்த ஜாபோட அட்வான்டேஜ் என்னென்னா இவங்க டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே டெக்னீஷியன்ஸ் பண்ணுற ஒர்க்கை இவங்க கற்றுக்கிட்டு இவங்களும் கொஞ்ச நாள்லேயே டெக்னீஷியனாக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் இதுக்கு சில காலம் பிடிக்கும். இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா ஆரம்பத்தில் ஒரு 20,000 ஒரு 30,000 சேலரி கிடைக்கும். இவங்களையே எம்இபி ஹெல்ப்பர்ஸ்னு சொல்கிறது உண்டு. அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணுறவங்கள எம்இபி ஹெல்ப்பர்ஸ்னு சொல்கிறது உண்டு. அடுத்து ஃபார்மசி ஹெல்ப்பர்ஸ். ஃபார்மசி ஹெல்ப்பர்ஸ்னால் மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் மருந்து எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப்பராக இருக்கிறவங்கள ஃபார்மசி ஹெல்ப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி இவங்களுக்கு வேறு என்னென்ன ஒர்க் இருக்கும்னா மெடிக்கல் ஷாப்ஸில் மருந்து தீர குடோனில் இருந்தோ இல்லை ஸ்டோர் ரூமில் இருந்தோ மெடிசன்ஸ்லாம் கொண்டு வந்து ரீஃபில் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா ஆரம்பத்தில் ஒரு 20,000 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அடுத்து கிளீனர்ஸ். சுத்தப்படுத்துகிறவங்கள கிளீனர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் கிளீனர்ஸ், ரெஸ்ட் ரூம் கிளீனர்ஸ், கிச்சன் கிளீனர்ஸ், இன்டோர் கிளீனர்ஸ், அதாவது பில்டிங்க்கு உள்ளே க்ளீன் பண்ணுறவங்க, பில்டிங்க்கு வெளியில் க்ளீன் பண்ணுறவங்கள அவுட்டோர் கிளீனர்ஸ், எல்லா வேலைகளையுமே கொஞ்சம் பார்க்குறவங்கள ஜெனரல் கிளீனர்ஸ், ஏரோப்ளைன், ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா, பேசஞ்சர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணி வராங்களே ஃப்ளைட்ஸு, அதை க்ளீன் பண்ணுறவங்க ஏர்க்ராஃப்ட் கிளீனர்ஸ். இந்த மாதிரி கிளீனர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வேலையோட அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா வேலைகளையும் சீக்கிரம் கற்றுக்கிட்டு திறமையாக ஒர்க் பண்ணுறவங்களால டீம் லீடர், க்ளீனிங் சூப்பர்வைசர், இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ்க்கு ஈஸியாக வர முடியும். இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா ஆரம்பத்தில் ஒரு 20,000 30,000 வரைக்கும் கிடைக்கும். அடுத்து டிரைவர்ஸ். இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் நம்ம வச்சுருந்தோம்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் இப்போ நம்ம ஊரில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட் டெலிவரி டிரைவர்ஸ், கொரியர் டெலிவரி டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், இந்த மாதிரியான டிரைவர் வேலைக்கு நம்மளால் போக முடியும். இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா ஆரம்பத்தில் ஒரு 25,000 40,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். டாக்ஸி டிரைவராக போனோம்னா கமிஷன்ஸ் தனியாக கிடைக்கும். இது இல்லாமல் அந்த நாட்டோட டிரைவிங் லைசன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு ஃப்ரெஷருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் எடுத்த உடனே கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இதை தாண்டி ஃப்ரெஷர்ஸ்க்கு இன்னும் நிறைய வேகன்சிஸ் கிடைச்சாலும் இந்த வீடியோவில் நான் சொன்ன வேகன்சிஸ் தான் கல்ஃப் கண்ட்ரீஸில் அதிகமாக கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
இப்போ நான் சொன்ன வேலைகளில் ஏதாவது ஒரு வேலையை பற்றின தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வேலையோட நேமை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வேலையை பற்றின தெளிவான விளக்கத்தோட ஒரு தனி வீடியோவாகவே நம்ம சேனலில் போடுறோம். இப்போ நான் சொன்ன ஜாப் வேகன்சிஸில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் நேமை ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாபுக்கான கிளைண்ட் இன்டர்வியூ வரும்பொழுது நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி தெரியப்படுத்துவோம். ஃபைனலாக கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ்க்கு அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்காமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஜாப் அலர்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் போட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வேலை பொருத்தமாக இருக்கும், எந்த வேலைக்கு போனால் நல்ல சேலரி கிடைக்கும்னு ஜாப் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்கோம். கவுன்சிலிங் தேவைப்படுறவங்க சேம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வேலை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வேலையை பற்றின தெளிவான விளக்கம் உங்களுக்கு வேணும்னாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபாரின் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வெளிநாடு சம்மந்தமாக நாங்கள் போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. நன்றி.